ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நைட்டு பகலாக வந்து ரெஸ்யூம் வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி அந்த இன்டர்வியூக்காக வந்து பயங்கரமாக வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. ரெஸ்யூம் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அந்த வீட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்லியாச்சு. அது வந்து மல்லி வந்து எப்படியாச்சும் வந்து ஆட்டி போட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க. அன்னபூர்ணையும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா சேஃபாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து அன்னபூர்ணி வந்து மோட்டிவேட் பண்ணது தாங்க வந்து அங்கே வந்து ஹைலைட்டான விஷயம். தப்பு பண்ணவங்க கிட்ட தப்பாக நம்ம போய் பண்ணுறது ஒரு தப்பும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மோட்டிவேட் பண்ணாங்க பாருங்கள். செம்ம டைலாக் அது. தப்பு பண்ணவங்ககிட்ட நம்ம வந்து தப்பு பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மையிலேயே மாசான ஒரு டைலாக் தான். அதை வந்து கரெக்டாக வந்து அன்னபூர்ணி வந்து கரெக்டான நேரத்தில் வந்து மல்லிக்கு வந்து சொல்லி சொன்னதுனால அந்த ஃபைலை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேரும் வந்து போய் களத்தில் வந்து இறங்கியாச்சு. இறங்கி வந்து எடுக்கவும் செஞ்சுட்டாங்க. எடுத்து வந்து கேட்லேருந்து இது வந்து தூக்கி அந்த சைட்லேருந்து வந்து தூக்கி போட்டாங்க. மல்லி வந்து ஏறி வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஏறி இறங்கியாச்சு. அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துறாங்க. திருடன் 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 சொல்லி வந்து கத்தவும் அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபைல் இல்லைனாலே வந்து எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. நான் எப்படியும் வந்து என்னுடைய திறமையை வந்து வச்சு நான் வந்து அந்த வேலையை வந்து வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் தான் வந்து அவர் வந்து எங்கேயோ வந்து கொண்டு போக போகுது. அப்படி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து நாங்கள் வந்து வேலை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க. அது வந்து சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து ரெக்கமெண்ட் லெவலில் வந்து போச்சுன்னா, அவன் வருவான், இவன் வருவான் அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. இன்டர்வியூன்னும் போது இன்டர்வியூவில் வந்து யார் வந்து என்ன நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து சோசியலில் வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலாகவே வந்து இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து பாஸ்ட்டில் வந்து எப்படி இருந்தீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்ல. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தான் அந்த வேலை. உங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை. வேறு யாருக்கும் வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த வேலை வந்து இருக்க போகுது. அப்படி தான் வந்து விஜய்க்கும் வந்து கிடைக்க போகுது அந்த வேலை. கண்டிப்பாக வந்து அந்த வேலை வந்து கிடைக்கிறதுக்கான படியே வந்து மல்லி தான். மல்லி வந்து ரொம்பவே வந்து அந்த வேலை வந்து கிடைச்சிடணும் விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூடவே வந்து இன்டர்வியூக்கும் வந்து கூடவே வந்து போயிடுவாங்க போல். அந்த லெவலுக்கு வந்து விட்டால் வந்து விஜய் சார் கூடயே வந்து நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் சார் கூடயே வந்து போயிடுவாங்க போல். அவ்வளோ பாசம் நேசம் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிட்டு விஜய் சார் கூடயே வந்து போயிட்டாருங்க. விஜய் சார் கூடயே வந்து போய் அந்த இடத்துல வந்து இன்டர்வியூ வந்து பக்கத்துலேயே வந்து உக்காந்துடுறாங்க. நீங்கள் இன்டர்வியூ பண்ணுங்கள், எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் வந்து அவர் கூட வந்து இருக்கணும். அவர் கூட நான் வந்து இருந்தாலே வந்து போதும். அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த இன்டர்வியூ எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து தன்னை வந்து மோட்டிவேட் பண்ணிவிட்டு விஜயும் வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக வந்து கூடவே வந்து வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல வழக்கமாக வந்து இன்டர்வியூனா அவருக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் கூடவே வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் மல்லி இருந்தாலையும் கம்பல் பண்ணி எப்படியாச்சும் வந்து கூடவே வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிப்பாங்க. ஆனால் விஜய் வந்து கூட்டு போக மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.